Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பிரெட் வச்சு ஒரு டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. இது நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட கொஞ்சமா பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த டெசர்ட் ரெசிபி பண்றதுக்கு உங்களுக்கு 5 minutes தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் வீட்ல உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வீட்ல எப்படி நெய் செய்யறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் ரெசிபி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நீங்க வீட்ல செஞ்ச நெய் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும். இந்த நெய் கம்ப்ளீட்டா உருகட்டும். ஃப்ளேமை வந்து கடைசி வரைக்கும் மீடியம்லயே வச்சுக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகியாச்சு. 2 பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி டயகனலா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 to 3 minutes நல்லா டோஸ்ட் ஆகட்டும். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆயாச்சு. ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் நெய் தடவிட்டு திருப்பி போட்டுருங்க. இது அகெயின் ஒரு 2 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து டோஸ்ட் ஆகட்டும். இப்போ 2 minutesல 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ இந்த பிரெட் ஸ்லைசஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பேனை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துருங்க. இது நல்லா கலந்து விடுங்க. இந்த சுகர் கம்ப்ளீட்டாக உருகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ ஒரு 30 செகண்டில் சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயாச்சு. நீங்கள் எந்த கம்பி பதத்துக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த சுகர் மெல்ட் ஆனாலே போதும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் ஸ்லைசஸை உள்ளே சேர்த்துடலாம். இது ஒரு 20 seconds ஒரு சைடு சோக் ஆகட்டும். 20 secondsக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 20 seconds சோக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ டெலிஷியஸான பிரெட் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லாட்டி இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது நீங்கள் ஒரு பவுல் ஆஃப் பீனட் பட்டர் டிப் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பிரெட் ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.